என்னங்க வாங்க சாப்பிடலாம். என்னம்மா வெறும் சோறு மட்டும் தான் இருக்கு, குழம்ப காணோம். அப்ப நீங்க இன்னும் குழம்பு அவங்க குண்டான எடுத்துட்டு போலியா? குண்டான எடுத்துட்டு போங்க போங்கன்னா எங்க போய் வாங்கிட்டு வர்றது? ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வரணுமா? ஹோட்டலுக்குலாம் போகாதீங்க, காசு கேட்பாங்க. அப்படி எங்கேயே தெருவுல குண்டான எடுத்துட்டு போங்க, குழம்பு ஊத்துவாங்க, நீங்க வாங்கிட்டு வாங்க. தெருவுல போனா 4 பேர் ஊத்துவாங்களா? ஏண்டி நீ என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? 4 பேர்கிட்ட போய் குழம்பு வாங்கிட்டு வந்தா அது பேர் பிச்சையா? பேசாம குண்டான எடுத்துட்டு போங்க. அப்ப இதுக்கு பேரு பிச்சை இல்லைன்னா வேற என்ன பேருங்க இதுக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே இவ சொல்றது. என்ன சமைக்கலாம்? சாம்பார் வச்சிடலாமா? சாம்பார் நேற்று தான் வச்சோம். புளிக்குழம்பு அவனுக்கு பிடிக்காது. பேசாமல் முட்டை குழம்பு வச்சிடலாமா? ஐயோ முட்டை இல்லையே. பேசாமல் ரசம் வச்சிடலாமா? ரசம் வச்சா அவன் நம்மளை கொன்றுவான். சரியான சைக்கோவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியலையே. இந்த சனியை பிடிச்ச எறும்பு எங்க இருந்தா வருதுன்னு தெரியல. சக்கரை டப்பாவை எங்க ஒளிச்சு வச்சாலும் வந்து ஏறிக்குதுங்க. எவ்வளவு நேரமா கத்துறது? டீயை போட்டியா இல்லையா? இருங்க வரேன். இவர் வேற சக்கரை இருக்க நிலைமை தெரியாம டீ போடு அதை போடுன்னு பேசாம எறும்போடி போட்டு கொடுத்துட வேண்டியதான். என்னங்க உங்க அம்மா வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வந்துருவாங்கம்மா, பஸ் ஏறிட்டாங்களா? இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல வந்துருவாங்க. 1 மணி நேரத்துல வந்துருவாங்களா? என்னங்க நான் ஒண்ணுமே சமைக்கலையே. ஏமா இப்படி பண்ற? எங்க அம்மா வர போறாங்கன்னு உனக்கு நேத்தே தெரியும். காலையில சமைக்க வேண்டியதானே? காலையிலே சமைச்சிருந்தா மட்டும் உங்க அம்மா வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம். என்னால உங்க அம்மாக்கு சமைக்க முடியாது. உனக்கு வேணா நீ சமைச்சு போடு. சமைக்கிறேன்டி, சமைக்கிறேன். எங்க அம்மாவுக்கு நான் என் கையால நானே சமைக்கிறேன். இந்தம்மா இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க எனக்கு இன்னைக்கு இட்லி வேணாம், போய் கொடுத்துட்டு பூரி வாங்கிட்டு வாங்க. பூரி வாங்கிட்டு வரணுமா? ஏமா போகும்போதே இதெல்லாம் சொல்ல மாட்டேன்? நீ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படிமா போய் மாத்த முடியும்? இப்ப மாத்த போனா அவ கத்துவா, என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் கத்த மாட்டேன், அவன் கீப்பு தானே, போய் மாத்திடுவா. தோப்பார் மாத்திட்டு வர சொன்னா மாத்திட்டு வரேன். தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத நீ. 10 நாள் இட்லி வாங்க போனா 11 நாள் அவன் வேலையை காட்டிட்டான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. அந்த கதவை மூடு கொஞ்சம். ஆமா, யார் அந்த பிரியா? அப்படி விழுந்து விழுந்து பேசின்னு இருக்க. தலை வலிக்குதுடா. தோப்பார் என்னடி சொன்ன உன்கிட்ட? என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? அம்மா என்னடா சொன்னேன்? ஒன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொன்னேன்? ஒன்னு சொல்லலன்னு சொல்லிட்டேன்ல, விட்டுறேன். அதோட ஒன்னு சொல்லலன்னுட்டேன். சொல்ல வந்தவன போற மண்டியில் அடிச்சுக்கிட்டு. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த புடவை மட்டும் நான் ரோட்ல கட்டிட்டு போனா என்னங்க அந்த கலரோட இந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அம்மா ஒழுங்கா ஒரு புடவை ஆர்டர் பண்ணிருப்பா. இப்ப நீ கேவலமா ஒண்ணு பண்ண பாத்தியா? 10 புடவை ஆர்டர் பண்ணினா பணத்தை எடுத்து வச்சுக்கோ. ஐத்ரி என்ன ஆஃபீஸ் எல்லாம் டூருக்கு போகிறாங்க. டூர் தானே போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போகிறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போகிறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேர்? 7 பேர். தனியா சந்தோஷமா இருக்கான். என்னங்க 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு நம்பர் சொல்லுங்க. 3. அப்ப நான் உங்ககிட்ட 3 நாள் பேச மாட்டேன். 3 நாள் கழிச்சு தான் பேசுவேன். இன்னொரு சான்ஸ் கொடுப்பா ப்ளீஸ் பா. நான் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமாப்பா, இன்னொரு சான்ஸ் கூட. சரி 1லேருந்து 100. ஏங்க உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகவே கூடாது. அப்படி பார்த்தா நான் வீட்டுக்கே வரக்கூடாது. உன் கூட குடும்பமும் நடத்தக்கூடாது.